கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறனால கூட நான் வேலை செய்கிற இடத்துல ஒருவர் அப்படி மறைந்து அப்படி நிற்கிற காட்சியை பார்க்க முடிந்தது. என்னடா இவர் அப்படி மறைந்து ஒரு ஓரமாக ஒரு தூணுக்கு பின்னால் அப்படி மறைந்து போய் நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி மறைந்து நின்று அவரை வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தால் சில பொருட்களை எடுத்து அவருடைய பாக்கெட்டுக்குள்ளே, அதாவது கோட்டு மாதிரி போட்டிருக்கிற குளிர் கோட்டு போட்டிருக்கிற அந்த பாக்கெட்டுக்குள்ளே சைடில் வச்சதை நான் பார்த்து விட்டேன். சரி, இவர் என்ன தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை சுற்றி வரும்போது அவருக்கு ஒரு டவுட் வந்து விட்டது. அப்போ அவர் எடுத்து வைத்த பொருளை இன்னொரு இடத்துல எடுத்து வைத்து மறைத்ததை நான் போய் கையும் களவுமாக நேரடியாக ஸ்பாட்டில் பிடிச்சேன். அப்போ பிடிச்சிட்டு அவர்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு காரியத்தை செய்கிறீங்களா, இது உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா, இது திருட்டாச்சே, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எஸ்கியூஸமா, பரதம், தேசூலே பரதம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன். அப்போ நான் சொன்னேன், பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குது, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நான் அடித்து கூப்பிட்டு உங்களை நான் சரண்டர் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுவேனானால் சற்று யோசித்து பாருங்கள் என்ன நடக்கும். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஃப்ரான்ஸில் நியூஸில் சொன்னாங்க, பல இடங்களில், பல நிறுவனங்களில், பல ஹோட்டலில், பல கடைகளில் அங்கே இருக்கிற பொருட்கள் திருடு போகின்றது. ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற இடத்துல இன்று திருட்டு அதிகமாகிவிட்டது. மனசாட்சியை விற்று போட்டு அதாவது தன்னுடைய பெயருக்கு கெட்ட பெயர் வருமே என்ற அந்த பயம் இல்லாதபடி, வேலை போய்விடுமே என்ற அந்த பயம் இல்லாதபடி, ஐயோ நான் வேலை போயிட்டால் என்ன செய்வேன் அந்த பயம் இல்லாதபடி, கடவுளை குறித்த ஒரு பயம் இல்லாதபடி, உண்மை நேர்மை குறித்த அக்கறை இல்லாதபடி பல கிறிஸ்தவர்களே இப்படி திருடுகிறதை என்னால் பார்க்க முடியும். சிலர் அதை பெருமையாக சொல்லுவாங்க. வேலையில் ரெஸ்டாரண்ட்லேருந்து திருடி கொண்டு வருவது, வேலை செய்கிற இடத்துல சில டைமில் நான் பார்த்துருக்கிறேன், கை துடைக்கிற பேப்பரு, டாய்லெட் துடைக்கிற பேப்பர் முதல் கொண்டு வேலை செய்கிற நிறுவனத்திலிருந்து திருடி கொண்டு வருகின்ற கிறிஸ்தவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, உண்டு. அப்போ இன்றைக்கு வெளி உலக மக்களும் பல திருடுகளை திருட ஆரம்பித்து விட்டார்கள். கிறிஸ்தவர்களும் வேலை செய்கிற இடத்துலையும் மற்ற இடத்துலையும் 2 யூரோ 1 யூரோ பெருமான பொருள் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பதில் சொல்ல வரீங்க அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், அரசாங்கம் பல சட்டங்களை மாற்றி இருக்கிறது. 2 வருஷம் ஜெயில் இப்போ திருடினா 7,000 3,500லேருந்து 45,000 யூரோ வரைக்கும் அபராதம் அமாந்து கட்டக்கூடிய அளவுக்கு சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. திருடு கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு போலீஸில் போய் அது கேஸாக மாறிடுச்சுன்னா, அந்த நிறுவனம் கேஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு போகும். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இதற்கு மேலே இனிமேல் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இங்கே வந்தீங்கன்னா இப்படி திருட்டு இனி ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை இனி இப்படி செய்யாதிருங்கள் அப்படி என்று சொல்லி அவருக்கு எச்சரிப்பு கொடுத்து அவரை அனுப்புனேன். இப்போ இதை அப்படியே ஒரு சில காரியங்களோடு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வாட்ஸ்அப்பில் வந்த செய்திகள், இதை நீங்கள் பல இடத்துல வாசிச்சிருக்கலாம். இப்போ நான் சொன்ன செய்தியோடு இந்த செய்தியை கம்பேர் பண்ணுறேன். ஊழியத்தை இப்படியாக செய்யாதிருங்கள், எப்படியாக செய்யாதிருங்கள் அப்படி என்ற ஒரு பட்டியலை நான் போட போகிறேன். அவர்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, இனிமேல் இப்படி செய்யாதிருங்க அப்படின்னு. அப்படி செஞ்சிங்கன்னு சொன்னால் அபராதம், ஜெயிலுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே போலத்தான் ஊழியத்தை எப்படி செய்யணும்னு பைபிள் சொல்லுகிறது, எப்படி செய்யாதிருங்கள் என்றும் பைபிள் சொல்லுகிறது. அப்போ ஊழியத்தை லாபத்துக்காக, பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக உண்மையை விட்டு நம்ம செஞ்சோன்னு சொன்னால் அதனுடைய விளைவு எப்படி உலகத்தில் அபராதமோ ஜெயிலுங்குதோ அதே போல தான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளில் பயங்கரமாக இருக்கும். ஏனதென்று அவருடைய ஊழியத்தை செய்துவிட்டு போக முடியாது. சீடர்களை பார்த்து அவர் அழைக்கும்போது எப்படியாக அழைத்தார்? மனிதர்களை பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தாரே, எப்படியாக அழைத்தார்? அவர்கள் எப்படியாக வந்தார்கள்? எப்படியாக ஆண்டவருக்காக நின்றார்கள்? எத்தனை தேவ மனிதர்கள் ஆண்டவருக்காக எப்படியாக நின்றார்கள்? ஆனால் எந்த நூற்றாண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த 2023, 2024, 2020 ஒரு 40-30 வருடங்களாக இன்றைய கிறிஸ்தவம் சீர்கெட்டு போயிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, ஊழியத்தை இப்படி செய்யாதிருங்கள் என்று ஒரு பட்டியலை வாசிக்க நேர்ந்தது.
வீம்புக்காக செய்யாதிருங்க, விளையாட்டாக செய்யாதிருங்க, வேண்டா வெறுப்பா செய்யாதிருங்க, விளம்பரத்துக்காக செய்யாதிருங்க, கடமைக்காக செய்யாதிருங்கள், கட்டாயத்திற்காக செய்யாதிருங்கள், பாராட்டுக்காக செய்யாதிருங்கள், பார்வைக்காக செய்யாதிருங்கள், பதவிக்காக செய்யாதிருங்கள், பெருமைக்காக செய்யாதிருங்கள், ஆதாயத்திற்காக செய்யாதிருங்கள், அரைகுறையாக செய்யாதிருங்கள், அக்கிரமத்தோடு செய்யாதிருங்கள், ஏதாவது எதிர்பார்த்து செய்யாதிருங்கள், உயர்வுக்காக செய்யாதிருங்கள், உதாசீனத்தோடு செய்யாதிருங்கள். அப்போ எப்படி ஊழியம் செய்யணும் அப்படி என்ற நீங்கள் கேள்வியை கேட்டிங்கன்னா சில வரிகளில் சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ போல ஊழியம் செய்யுங்க. முடிஞ்சு போச்சு. இதுதான் பதில். எப்படி இயேசு கிறிஸ்துவ போல ஊழியம் செய்ய முடியும்? அவருடைய வாழ்க்கைப்படி. இயேசு காவியம் என்ற ஒரு புத்தகம், பல பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மட்டுமே எழுதியிருப்பார் அந்த சகோதரர். வேர்ட் ஆஃப் கிரைஸ்டில் வாங்கின அந்த புத்தகத்தை நான் பாண்டிச்சேரியில் லீவில் வந்திருக்கும் பொழுது அந்த புத்தகத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாசித்து பார்ப்பீங்களானால் அதில் அவர் அழகாக எழுதியிருப்பார். அதாவது விளம்பரத்தை இயேசு விரும்பாமல் எப்படிலாம் விளம்பரம் இல்லாமல் அவர் எப்படிலாம் கடந்து போனார் அப்படின்னுறத இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை இன்று வாசிக்காத கிறிஸ்தவர்கள் சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? பைபிளை கையில் இருந்து என்ன பிரயோஜனம்? பிரசங்க பீடகத்தில் போய் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை படிக்காத போதகர்கள் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ இயேசு கிறிஸ்துவை படித்திருந்தால் நாம் எப்படி ஊழியம் செய்ய மாட்டோம்? பாராட்டுக்கு ஊழியம் செய்ய மாட்டோம், பார்வைக்கு போய் ஊழியம் செய்ய மாட்டோம், ஆதாயத்துக்காக ஊழியம் செய்ய மாட்டோம். இன்று மக்களிடமிருந்து ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஊழியத்தை தொடங்குறவங்க இருக்கிறாங்க. அதுக்குன்னே வர்றவங்க இன்று பெருகி விட்டார்கள். ஆதாயத்திற்காகவே, பேருக்காகவே, புகழுக்காகவே, உயர்வுக்காகவே, பதவிக்காகவே, மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே ஊழியத்துக்கு வர்றவங்களும் அந்த பதவியை பிடிக்கிறதுக்கும் பதவியில் அடிச்சுக்கிறதுக்கும் என்ன கொடுமை இதெல்லாம், என்ன கொடுமை. இன்றைக்கு ஃப்ரான்ஸில் என்னுடைய அனுபவத்தில் பல சபைகளில் பார்த்த காரியங்களை கண்ணீரோடும் வருத்தத்தோடும் கோபத்தோடும் இப்படிப்பட்ட ஊழியம் செய்யாதிருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் சொல்ல, இது வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் ஊழியத்தை இப்படி செய்யாதிருங்கள்னு சொன்னால், ஆனால் செய்யாதிருங்கள் என்று சொன்னதை தான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் செய் என்று சொன்னதை நாம் செய்யவே இல்லையே. அப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எப்படி போய் நிற்போம்? நாம் எப்படிப்பட்ட கையோடு போய் நிற்க போகிறோம்? ஒரு தத்துவ ஞானி சொல்கிறாரு, எப்பா உலகை காற்றை வாங்கி அப்படி இழுக்கிற, திருப்பி வெளியில் விடுற, ஆனால் இழுத்து கொண்டே இருக்கிற காற்று ஒரு நாள் வெளியே விட்ட பிறகு இழுக்க முடியாமல் போகுது பார்த்திங்களா? அந்த இடைப்பட்ட காலம்தான் உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. அப்போ கடைசியாக அப்படி வெளியே விடுற காற்றை திருப்பி இழுக்க முடியாமல் போகுது பார்த்தியா? மூச்சு போச்சு, மூச்சு நின்று போச்சு. அப்போ எப்போ நின்று போகும் நமக்கும் உனக்கும் தெரியாதே. அப்போ எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேணும்? யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த நபரை பிடித்து ஒரு வேளை போலீஸில் ஒப்படைத்திருந்தாலோ அவருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் அவரை வான் பண்ணி மன்னித்து விட்டேன். அந்த மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல முறை நம்மளையும் வான் பண்ணி மன்னித்து விட்டுருக்கிறாரு. ஆனால் நாம் துணிகரமாக இப்போ அதே நபர் திரும்ப திரும்ப செய்வார்னு வைத்து கொள்வோமே. ஒருவேளை தொடர்ந்து செய்வாரானால் நிலைமை எப்படியா இருக்கும் யோசித்து பாருங்கள். எவ்வளோ பரிதாபமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அதே தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். எனவே ஆண்டவர் நம்மை எப்படி ஊழியம் செய்யணும், ஊழியன்ற வார்த்தையை தயவுசெய்து பைபிளில் சொல்கிற வார்த்தையை நீங்கள் நானும் தியானித்து பார்ப்போமானால் ஆச்சரியமாக இருக்கும் பிரியமானவர்களே. ஊழியம் என்பது சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகத்தோடு, உண்மையோடு, பரிவோடு, பணிவு. அந்த ஊழியன்ற வார்த்தைக்காக தான் அர்த்தம். தியாக மனப்பான்மையோடு, அக்கறையோடு, உண்மை இருக்கணும் அந்த இடத்துல, அந்த அன்பு இருக்கணும். இதுதான் ஊழியம். அதுதான் அந்த பதத்தை தான், அதாவது அரசாங்கத்துறையில், அரசியல் துறையில் அந்த பதம், அதாவது பைபிள்லேருந்து இருக்கிற பதங்கள் தான் இன்று உலகத்தினுடைய இருக்கிற பதவிகளிலே பொருத்தப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை ஊழியம் என்ற ஒரு வார்த்தை. ஆனால் இந்த ஊழியத்தை, அதனால தான் பவுல் சொல்கிறாரு,
நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். யாருக்காக ஊழியம் செய்ய நான் வந்திருக்கிறேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். என்னை குற்றஞ்சாட்ட முடியுமா? இல்லை நான் இவங்க பொருளை எடுத்துட்டேன், அவங்க பொருளை எடுத்துட்டேன், இவங்க பொருள் மேலே இச்சை, அவங்க பொருள் மேலே இச்சை, புகழ் விளம்பரம் இது மேலே எனக்கு இச்சைன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சவால் விடுற அளவுக்கு பவுல் பேசுகிறாரு. பவுலும் சாதாரண ஒரு மனிதர் தான். அப்போஸ்தலர்களும் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் சாதாரண மனிதர்களை அசாதாரண மனிதர்களாக மாற்றியது அவர்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக அவர்கள் தியாகத்தோடு செய்த அந்த ஊழியம். அதுதான். அப்போ எப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்கள் நானும் செய்யணும் இன்றைக்கி. எனவே பரிசுத்த ஆவியானவர் வீம்புக்காக, விளையாட்டாக, வேண்டா வெறுப்பாக, விளம்பரத்துக்காக, கடமைக்காக, கட்டாயத்துக்காக, பாராட்டுக்காக, பார்வைக்காக, பதவிக்காக, பெருமைக்காக, ஆதாயத்துக்காக, அறகுறையாக, அக்கிரமத்தோடு, ஏதாவது எதிர்பார்த்து, உயர்வுக்காக, உதாசனத்தோடு எந்த ஊழியத்தையும் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது என்பதை ஆண்டவரே நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தோம். கிருபை தாருங்க. உம்மை போல, அப்போஸ்தலர்களைப் போல, சீர்திருத்தவாதிகள் போல, மிஷினரிகளைப் போல இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் போதகர்களும் நாங்களும் ஊழியம் செய்யும்படியாக எங்களுடைய சிந்தை, எங்களுடைய எண்ணம், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய பார்வை எல்லாம் மாற்றப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.